ஒரு குக்கரில் 1/2 டம்ளர் துவரம்பருப்பு, 6-7 டீஸ்பூன் பாசிப்பயிறு எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கழுவிட்டு அது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் ஆயில், 1 டீஸ்பூன் உப்பு இதை சேர்த்து 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்து நம்ம அப்படியே 3 விசில் விட்டு வெந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணி இறக்கி வச்சிடலாம். அடுத்து ஒரு பேனில் 2 டீஸ்பூன் நெய் சேர்த்துட்டு 1/4 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துட்டு 2 காஞ்ச மிளகாயை போட்டு சேர்த்துக்கலாம். அடுத்து கொஞ்சம் இஞ்சி பூண்டையும் நம்ம பொடியை கட் பண்ணி சேர்த்துட்டு 1 பச்சை மிளகாய், 1 பெரிய வெங்காயம் இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு அது கூட மசாலாஸ்லாம் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா தூள் அதையும் வதக்கி விட்டுட்டு ஒரு தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு வேக வச்சுருக்க அந்த பருப்பை எடுத்து நம்ம இது கூட சேர்த்துட்டு கொஞ்சம் ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி சேர்த்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி இலையை நல்லா கட் பண்ணி இது கூட சேர்த்து அப்படியே கலந்து விட்டுட்டு 1 நிமிஷம் அப்படியே கொதித்த பிறகு நம்ம இன்னொரு டைம் தாளிச்சிக்கலாம். நல்லா 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துட்டு 1/4 டீஸ்பூன் ஜீரகம், ஒரே ஒரு காஞ்ச மிளகாய், கொஞ்சம் கொத்தமல்லி இலை, அதில் 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்து அப்படியே வதக்கிட்டு இந்த பருப்பில் எடுத்து சேர்த்துட்டு சர்வ் பண்ணோன்னா சப்பாத்திக்கு சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.